மந்திரி நாற்காலியில் உட்கார்றதுக்காக இந்த நாட்டுக்குள்ள என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். நீங்க கையில வச்சுக்கிற ஏட்டுச்சோடையில என்னமோ இருக்குதுன்னு நம்ம இவன் மணியா சொன்னான். ஏய் ஏதோ இல்ல, எண்ணாயிரம் உண்டு. ஏற்பாடு பண்ணுங்க சார். நீங்க முதல்ல மேல வாங்க சார். காப்பாத்துங்க சார். எங்க போய் காப்பாத்துறது? தூக்கிட்டு வர சொன்னவனே நான் ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தது பிள்ளை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டியாக்கு? வீட்டுக்கு போய் மூஞ்சி கேஞ்சி கிளம்பினதுக்கு அப்புறம் தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. மொட்டத்தால ஒரு பைத்தியக்காரன் ஆகி நானு வெந்நீர் வைக்க சொல்லிக்கிறேன். போக மூக்குல இருந்தாக்கு. சரி 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 நல்லா வெகு வெகுன்னு குடிச்சு வந்தீங்கன்னா வெடுக்குன்னு இருக்கு. அப்புறம் இந்த ரெட்டச்சடையெல்லாம் பிரிச்சுட்டு நல்லா இப்படி அது என்ன லூஸ் ஹேர் அப்படி விட்டுட்டு கொனையில ஒரு முடிச்சு போட்டு வந்தீங்கன்னா கும்முன்னு இருக்கு. போ கடவுள், நான் பாட்டுக்கு விஷயத்தெல்லாம் பேசிட்டே போறேன் பாரு. அது மலையாள மந்திரவாதி ஒருத்தர் வந்தாரு. ஓலைச்சுவடி எல்லாம் பார்த்துட்டு அதில் நமக்கு ஏகப்பட்ட ஓட்டை இருக்குன்னு சொன்னாரு. அதனமோ வெடி வெடி சன்னியாசியா இருந்துட்டு வெடி காத்தால சம்சாரி ஆனோம்னா இந்த நாட்டுக்கே சக்கரவர்த்தி ஆகலான்னு சொல்றாரு. நமக்கு அந்த கருமத்தில எல்லாம் நம்பிக்கை இல்ல. சரி தீய முழங்கு சொன்னா மனசுக்கு திக்குன்னு இருக்கு. தேனத்தானே குடிக்க சொல்றாரு. ஆடி ஒரு டம்ளர் அடிச்சு பாக்கலான்னு முடிவு பண்ணிட்டு. இந்த வயசுல இவனுக்கு எதுக்கடா கல்யாணம்னு பாக்குறியா? நம்மள மாதிரி அரசியல்வாதிக பாங்கல்டு ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதா அகில இந்திய ரீதியில இன்னைக்கு அரசியல புது ஸ்டைல். இந்த விஷயத்தையெல்லாம் ஏன்டா நம்ம கிட்ட சொல்றானேன்னு பாக்குறியா? உங்ககிட்ட சொல்ல வேற யாருகிட்ட சொல்றது? நீதான பொண்ணு. கண்ணு கண்ணு குறும்படாத பள்ளிக்கூடத்தில் சொல்றேன்னா பெஞ்சு மேல நிறுத்திடுவாங்க. அட நான் சொல்றது கேளு. அட நல்லதுக்கு தானப்பா சொல்றேன். அட என்னது வயசானவனுக்கு மரியாதை கொடுக்காம வாடா வாடாங்கிற? அட ரொம்ப ஆட்டார கை சுளுக்கி போகுது. அப்பச்சிக்கு வயசாகி போச்சு. ஐயோ அப்பா என்ன பாரு இந்த பொண்ணு இப்படி அடிச்சாம வர்ற பிரேக்கு. 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற பஸ்ஸும் கூட சரியா பிரேக் பிடிக்காம சலோர்னு டீ கொடக்குள்ள பூந்துருது. அம்மனி பார்த்தோன்னு அக்கா சர்ன்னு பிரேக் போடுறீங்களா? ஏர் பிரேக்கு பாசம். குயிலே நமக்கு எரியிற தீயும் ஒண்ணுதான், உருகிற உசுரம் ஒண்ணுதான். ரெண்டையும் உப்புன்னு ஊதி விட்டு போயிட்டே இருப்பேன். கான்வென்ட்ல படிக்கிற புள்ள விஷயத்தை டப்புன்னு கரண்ட் மாதிரி புடிச்சுக்க வேண்டாமா? போய் ரெடி ஆயிட்டு வா. அண்ணா புடிச்சு கட்டுங்களா? அட இது ஒண்ணும் ஓடாது. நீ வேணும்னா பாரு. வேணும்னா சிரிச்சு புடிச்சு கட்டு. அப்படி சுண்டுனா உசுறு போற மாதிரி கட்டணும். என்ன அப்புறம் எல்லாம் கொலகார பசங்க. கொலை பண்ணி ரொம்ப நாள் ஆகி போச்சு. டச்சு விட்டு போச்சுன்னு காலையில ஒரே அழுகாச்சு. அதனால சுண்ட வேண்டாம். சுண்டுலாம் நினைச்சுன்னு வச்சுக்க.
டேய் அந்த பெட்ரோல் எடுத்து வாடா. அடப்பிடிக்காதமா சொன்னா கேளு. இதெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு சீக்கிரம் வாமா. ஆனா மணி 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 எந்திரி மணி, என்னப்பா இதெல்லாம்? என்னங்க இப்படி பக்தி பலமாக ஆயிட்டீங்களா? இது பாருங்க, நான் மந்திரி வரவு கிடைக்காட்டி பரவாயில்லைங்க, நாம ஒரு மடம் ஆரம்பிச்சுங்க, அதுக்கு நீங்களே தலைவர் ஆயிருங்க. இன்னைக்கு நாட்டுல அதுக்கு தானுங்க செம சொல்ற. அதுக்கு வெறுங்கையில விபூதி குங்குமம் எல்லாம் கொடுக்க தெரியணும்ல? அது நம்ம காருப்பனுக்கு தெரியுங்க. யாரு சலூன் கடை வச்சிருக்காங்க? ஆமாங்க, அவன் வெறுங்கையில விபூதி கொண்டு வருவானுங்க, குங்குமம் கொண்டு வருவானுங்க. இது பாருங்க, டம்ளர் எடுத்து குடிப்பானுங்க, கக்குனா லிங்கமா கக்குவானுங்க. சிவலிங்கமா? ஆமாங்கண்ணே. ஆட Yeah!